வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். 2 நாள் பயணமாக நாளை மேற்கு வங்காளம், ஒடிசா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மேகதாது அணைக்கு எதிராக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் தமிழக சட்டசபையில் ஒருமனதாக நிறைவேறியது. தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது ஏன்? சட்டசபையில் தாவேக திமுக இடையே காரசார விவாதம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மின்னல் தாக்கியதில் ஒரே நாளில் 8 பேர் உயிரிழப்பு. லெபனானில் ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் 4 பேர் உயிரிழப்பு. ஈரான் ஒப்பந்தத்தை மீறினால் குண்டுவீச்சை தொடங்குவோம். ஈரானுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். 2 நாட்கள் பயணமாக நாளை மேற்கு வங்காளம், ஒடிசா செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி நாளை மேற்கு வங்காளம் செல்கிறார். அவர் ஹக்லி மாவட்டத்தில் நடைபெறும் மேற்கு வங்காள தினத்தில் பங்கேற்கின்றார். இதையடுத்து நாடு முழுவதும் 9,44 லட்சம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் PM கிசான் திட்டத்தின் 23வது தவணை தொகையாக தலா ரூபாய் 2,000 வீதம் ரூபாய் 18,880 கோடியை விடுவிக்கிறார். இதையடுத்து அன்றைய தினமே ஒடிசா செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் இணைந்து மயூர்பஞ்ச் மாவட்டம் பெஹத்பூர் கிராமத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இதனைத் தொடர்ந்து மீண்டும் மேற்கு வங்காளம் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி கொல்கத்தாவில் நடைபெறும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். பின்னர் கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ள 3 புதிய போர்க்கப்பல்களை நாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அர்ப்பணிக்கிறார். மேகதாது அணைக்கு எதிராக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் தமிழக சட்டசபையில் ஒருமனதாக நிறைவேறியது. தமிழக சட்டசபையில் இன்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தனி தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்து பேசினார். அப்போது காவிரி நடுவர் மன்றம் 2007ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி அளித்த இறுதி தீர்ப்பையும், உச்சநீதிமன்றம் 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி அளித்த தீர்ப்பையும் மதிக்காமலும், மத்திய அரசின் எந்தவித அனுமதியை பெறாமலும் கர்நாடக அரசு தன்னிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சி மேற்கொள்வதை நாங்கள் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், கர்நாடக அரசின் இந்த செயலுக்கு தனது கடும் எதிர்ப்பை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கின்றது என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்தார். மேலும் கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்துக்கு தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் உட்பட எந்தவித அனுமதியும் அளிக்கக்கூடாது என மத்திய அரசை இப்பேரவை வலியுறுத்துகின்றது என்றும், கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கையை பரிசீலிக்கவோ, அதன் மீது நடவடிக்கை மேற்கொள்ளவோ அல்லது அதற்கு அனுமதி வழங்கவோ கூடாது என்று மத்திய நீர்வள குழுமத்தை இப்பேரவை வலியுறுத்துகிறது என்றும், கர்நாடக அரசின் இந்த முயற்சியை முறியடித்து தமிழக விவசாயிகள் நலனை பாதுகாத்திட தமிழ்நாடு அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இப்பேரவை தனது ஆதரவை ஒருமனதாக தெரிவித்துக் கொள்கின்றது என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்மொழிந்த தனி தீர்மானத்தை எதிர்க்கட்சித் தலைவர்கள் ஆதரித்து பேசினர். நிறைவாக மேகதாது அணைக்கு எதிராக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது ஏன் என்று சட்டசபையில் தாவேக திமுக இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு முதல் சட்டசபை கூட்டம் ஆளுநர் உரையுடன் நேற்று தொடங்கியது. முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்தும், தொடர்ந்து தேசிய கீதமும் பாடப்பட்ட பிறகு ஆளுநர் அர்லேக்கர் உரை நிகழ்த்த தொடங்கினார். அவர் பேசி முடித்ததும் ஆளுநர் உரையை தமிழில் சபாநாயகர் JCD பிரபாகர் வாசித்தார். அதன் பின்னர் மீண்டும் தேசிய கீதம் பாடப்பட்டதும் கூட்டம் நிறைவடைந்தது. 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்ட விவகாரம் சட்டசபையில் இன்று விவாதத்திற்கு வழிவகுத்தது. இது தொடர்பாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பேசினார். அப்போது அரசு நிகழ்ச்சியில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்தும், நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும். ஆனால் நேற்றைக்கு பேரவையில் தேசிய கீதம் தொடக்கத்திலேயே பாடப்பட்டது. ஆளுநருடன் தாவேக அரசு இணக்கமாக உள்ளது என்றும் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், தேசிய கீதம் 2 முறை பாடப்படுவதில் தவறு ஏதும் இல்லை, வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்தார். அமைச்சர் ஆதவர்ஜுனா பேசும்போது, ஒரு ஆளுநர் புறக்கணித்த அதே இடத்தில் ஆளுநர் முன்னிலையில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது என்றும், 4 வருடங்கள் கழித்து அதை நடைமுறைப்படுத்தியது எங்கள் முதலமைச்சர் என்றும் தெரிவித்தார். திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏவா வேலு பேசும்போது,
முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து, இறுதியாக தேசிய கீதம் என்பதுதான் காலம் காலமாக பின்பற்றப்படும் மரபு என்று தெரிவித்தார். சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் பேசும்போது ஒரு முறை இருமுறை அல்ல, எத்தனை முறை என்பதை நான் தான் முடிவு செய்ய வேண்டும். ஒரு முறை 2 முறை பாடப்பட்டது என குற்றம் கண்டுபிடிக்க வேண்டாம் என்றும், ஆளுநருடன் இணக்கமாக இருக்க வேண்டும் என்றே எந்த மாநில அரசும் விரும்பும் என்றும் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மின்னல் தாக்கியதில் ஒரே நாளில் 8 பேர் உயிரிழந்ததாக மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. வட இந்திய மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாக இடிமின்னல் விபத்துகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மின்னல் தாக்கியதில் 8 பேர் உயிரிழந்தனர். 2 பெண்கள் மற்றும் 2 வயது சிறுவன் உட்பட 8 பேர் உயிரிழந்ததாக மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. உயிரிழந்த 8 பேரில் 3 பேர் ஹசாரிபாக் மாவட்டத்திலும், மீதமுள்ளவர்கள் பலாமு, லோஹர்தகா, ராம்கர், மேற்கு சிங்பூம் மற்றும் கோடா மாவட்டங்களிலும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனானின் ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் 4 பேர் உயிரிழந்தனர். ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தாக்குதல் நடத்தின. இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல், அரபு நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இந்த மோதலால் மத்திய கிழக்கில் பதற்றமான சூழ்நிலை நிலவியது. அதே வேளையில் ஈரானுக்கு ஆதரவாக லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா ஆயுதக்குழு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. இதையடுத்து ஹிஸ்புல்லா ஆயுதக்குழுவினரை குறிவைத்து லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதனால் இரு தரப்பிற்கும் இடையே மோதல் நீடித்து வருகின்றது. இஸ்ரேல் படையினர் லெபனானுக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் லெபனானின் டப்னின் கிராமத்தில் சென்று கொண்டிருந்த இஸ்ரேல் படையினரை குறிவைத்து ஹிஸ்புல்லா ஆயுதக்குழுவினர் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் 4 பேர் உயிரிழந்தனர். மேலும் 5 பேர் படுகாயமடைந்தனர். ஈரான் ஒப்பந்தத்தை மீறினால் குண்டுவீச்சை தொடங்குவோம் என்று ஈரானுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே 4 மாதங்களாக நடந்து வந்த கடுமையான போரை முடிவிற்கு கொண்டு வர அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் ஈரான் தலைவர்கள் தற்காலிக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் மின்னணு முறையில் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த ஒப்பந்தம் நாளை சுவிட்சர்லாந்தில் உள்ள பர்கென்ஸ்டாக்கில் அதிகாரப்பூர்வமாக நேரில் கையெழுத்தாகின்றது. இதன் மூலம் உலகளாவிய கச்சா எண்ணெய் மற்றும் சமையல் கேஸ் விநியோகத்தில் 5இல் 1 பங்கை தீர்மானிக்கும் முக்கிய பாதையான ஹார்முஸ் நீரிணை நாளை முதல் முழுமையாக திறக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்நிலையில் ஈரான் ஒப்பந்தத்தை மீறினால் கடுமையான குண்டுவீச்சு தாக்குதலை நடத்துவோம் என்றும், அப்படி செய்வதை நான் விரும்பவில்லை, அவர்கள் ஒப்பந்தத்தை மதிக்க வேண்டும் என விரும்புகின்றேன் என்றும் ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் 56வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் வடசென்னை கிழக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு வடசென்னை கிழக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தீபக் தலைமை தாங்கினார். முகாமில் சிறப்பு அழைப்பாளர்களாக பெருநகர சென்னை மாநகராட்சியின் காங்கிரஸ் தலைவர் MS திரவியும், அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் விந்தியா பானர்ஜி ஆகியோர் கலந்து கொண்டு கேக் வெட்டி அனைவரும் பகிர்ந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமில் பங்கேற்றவர்களுக்கு இரத்த அழுத்தம், கண் பரிசோதனை செய்யப்பட்டது. அதன் பின்னர் ஏராளமானோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இரத்த தானம் செய்த அனைவருக்கும் இளைஞர் காங்கிரஸ் கட்சி சார்பில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட துணைத் தலைவர்கள் பத்மா வெங்கடேஷ், நாகராஜ், பொதுச் செயலாளர் ஜெகதீஷ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேர்தலுக்கு முன்பு வேறு கூட்டணியில் போட்டியிட்ட பிறகு ஆட்சி அமைப்பதற்காக கட்சி மாறுவது என்பது பாவமான காரியமல்ல என்றும், ராஜாஜி காலத்திலேயே நடந்தது என்றும் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசு கேக் வெட்டி கட்சி நிர்வாகிகளுடன் ராகுல் காந்தியின் பிறந்த நாளை கொண்டாடினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து முன்னாள் மாநில தலைவர் திருநாவுக்கரசு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தேர்தலுக்கு முன்பு வேறு கூட்டணியில் அல்லது தனியாக போட்டியிட்ட பிறகு ஆட்சி அமைப்பதற்காக கட்சி மாறுவது அல்லது ஆதரவை மாற்றியளிப்பது என்பது பாவமான காரியமல்ல என்றும், ராஜாஜி காலத்திலேயே நடந்தது என்றும்,
பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பாலியல் குற்றச்சாட்டுகள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டியது என்பது மறுக்கக்கூடியது அல்ல என்றும் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக அரசு வாக்குறுதி அளித்ததைப் போல் விவசாய கடனை தள்ளுபடி செய்யவில்லை என்றால் சாலையில் இறங்கி போராடுவோம் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் தனியார் விடுதி ஒன்றில் மேகதாது அணை விவகாரம், பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க அனைத்து உழவர் சங்க தலைவர்கள் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்று அனைத்து உழவர் சங்க தலைவர்களுடன் விவாதித்தார். கூட்டத்தை தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் அனுமதிக்க கூடாது, தமிழ்நாட்டில் எந்த ஆற்றிலும் மணல் எடுக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட 21 தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளோம் என்று தெரிவித்தார். மேலும் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தி தருமபுரி மாவட்டம் தில்லிக்குண்டு முதல் பூம்புகார் வரை நடைபயணம் மேற்கொண்டு அரசிற்கு அழுத்தம் கொடுக்க திட்டமிட்டுள்ளோம் என்றும், ஜூலை முதல் வாரத்தில் இந்த நடைபயணம் நடைபெறும் என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் கட்டுப்போடும் பணியில் இருந்த ஊழியரையும் பெண் காவலரையும் தாக்கிய மதுபோதை நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த லட்சுமி நாராயணபுரம் புதுநகரை சேர்ந்த பிரபுவின் மகன் பார்த்திபன், அவரின் உறவினர் கிருஷ்ணராஜ் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் கை, கால், முகத்தில் காயமடைந்தனர். இதனை அறிந்த பார்த்திபனின் தாயார் சுபஸ்ரீ இருவரையும் பண்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அங்கு கட்டுப்போடும் பணியில் இருந்த ஊழியர் கார்த்திபனிடம் மதுபோதையில் இருந்த பார்த்திபன், கிருஷ்ணராஜ் ஆகிய இருவரும் தகராறில் ஈடுபட்டு கார்த்திபன் மற்றும் பெண் காவலரையும் தாக்கியதில் அவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இதுகுறித்த தகவல் அறிந்த பண்ருட்டி காவல்துறையினர் மருத்துவமனைக்கு விரைந்து சென்று பார்த்திபன், கிருஷ்ணராஜ் ஆகிய இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் ராகுல் காந்தியின் பிறந்தநாளை காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவர் முனைவர் KI மணிரத்தினம் அறிவுறுத்தலின்படியும், முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் துணைத் தலைவர் கமல் மணிரத்தினம், இளைஞர் காங்கிரசின் துணைத் தலைவர் அரவிந்த் மணிரத்தினம் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படியும் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் மணிமொழி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டு பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடினர். விழாவில் மாவட்ட துணைத் தலைவர் ஆசிரியர் ராமன், நகர தலைவர் அன்வர், வட்டார தலைவர்கள் சங்கர், ஜெயசீலன், மாவட்ட செயலாளர் ஷானு ஜாகிர் ஹுசேன், அண்ணாதுரை மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஜின்னா, ஜோதிபாசு, இளைய அன்பழகன், தெம்மூர் செல்வம், தம்பியா பிள்ளை, ராஜா மாணிக்கம், ராமலிங்கம், தெய்வநாயகம், வேலாயுதம், வீராசாமி, முருகன், அழகுராஜன், வேல்முருகன், ராஜன், கண்ணதாசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சமையல் எரிவாயு, பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையை மத்திய அரசு குறைத்திட வேண்டும் என வலியுறுத்தி வந்தவாசியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் அஞ்சல் அலுவலகம் அருகில் சமையல் எரிவாயு, பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையை மத்திய அரசு குறைத்திட வேண்டும் என வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வட்டார செயலாளர் அப்துல் காதர் தலைமையிலும், வந்தவாசி நகர செயலாளர் N ராதாகிருஷ்ணன் முன்னிலையிலும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு கேஸ் சிலிண்டருக்கு மாலையிட்டும் பெட்ரோலிய பொருட்களையும் 100 நாள் வேலை திட்ட உபகரணங்களையும் காட்சிப்படுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் R பத்ரி மற்றும் மாவட்ட குழு உறுப்பினர்கள் யாசர் அராபத், S சுகுணா ஆகியோர் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் உரம் மற்றும் இடுபொருட்களின் விலையை குறைத்திட வேண்டும், முந்தைய சட்டப்படியே 100 நாள் வேலை திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், ஆண்டிற்கு 200 நாட்கள் வேலை வழங்க வேண்டும், தினக்கூலியாக ரூபாய் 700 வழங்க வேண்டும், தொழிலாளர்களின் உரிமைகளை பறிக்கும் புதிய 4 தொகுப்பு சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் வட்டார குழு உறுப்பினர்கள் சுகுமார், சிவகுமார், அண்ணாமலை, சேட்டு, மோகன், ஆனந்தன், கிளை செயலாளர்கள் குப்புசாமி, ரமேஷ், முனியன், ராமகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
திருப்பூரிலிருந்து கோவைக்கு 150 பயணிகளை ஏற்றி சென்ற தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 பேர் காயமடைந்தனர். அதிர்ஷ்டவசமாக அனைவரும் உயிர் தப்பினர். திருப்பூரிலிருந்து கோவைக்கு 900க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகள் தினந்தோறும் இயக்கப்பட்டு வருகின்றது. தனியார் பேருந்துகளில் அளவிற்கு அதிகமாக பயணிகளை ஏற்றி செல்வதுடன் நேரத்தை கடைபிடிப்பதற்காக மிக விரைவாக செல்கின்றன. பேருந்தில் இடம் கிடைக்காததால் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அலுவலகத்திற்கு செல்வோர் படியில் தொங்கியவாறு பயணிக்கின்றனர். இது தொடர்பாக செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் தனியார் பேருந்துகள் கண்டுகொள்வதில்லை. மேலும் போக்குவரத்து துறைக்கு பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் திருப்பூரிலிருந்து கோவைக்கு 150க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற தனியார் பேருந்து நேரத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக அதிவிரைவாக சென்றதால் இன்று காலையில் தேசிய நெடுஞ்சாலையில் நீலாம்பூர் பாலம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் காயமடைந்த 3 பேரை அருகிலிருந்தவர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏற்படவில்லை. இதனிடையே தீப்பிடித்து எரிய தொடங்கிய பேருந்தை தீயணைப்பு வீரர்கள் அணைத்தனர். விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அவினாசியில சீட்டே ஏற்ற மாட்டாங்க, முழுக்க முழுக்க பைபாஸ்லயே தான் போவாங்க. ஸ்பீடு பாத்தீங்கன்னா வண்டிகளை ஸ்பீடு கண்ட்ரோல்னு கொடுத்துருக்கு. ஆனா இந்த வண்டி ஸ்பீடு கண்ட்ரோல் கொடுத்துமே 110, 120 கிலோமீட்டர் ஸ்பீடுல வண்டி போகுதுன்னா அப்போ இதைய வட்டார போக்குவரத்து அளவுல எந்த மாதிரி ஒரு ஆய்வு செஞ்சாங்க? ஒரு வண்டி ஸ்பீடா போகுது, ஓவர் ஸ்பீடு போகுதுன்னா வேக கட்டுப்பாட்டு கருவி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த வண்டிகள்ல மட்டும் எப்படி அந்த வேகம் போகுது, இதை ஏன் அவங்க கண்டுக்கிறது இல்லை, என்ன பண்றாங்கன்னு தெரியல. அதே மாதிரி பேருந்து அதிகமா பயணிகள் ஏற்றிட்டு போறாங்க. ஆரன் உள்ளுக்குள்ள பைப்பாரன். தாராபுரம் அடுத்த சின்னப்புத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட நடுப்பள்ளம் பகுதியில் ஆட்டுப்பட்டியில் வெறிநாய்கள் கூட்டமாக புகுந்து செம்மறி ஆடுகளை கடித்து குதறியதில் ரூபாய் 8 லட்சம் மதிப்பிலான செம்மறி ஆடுகள் உயிரிழந்து விட்டதாக விவசாய தம்பதியினர் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த சின்னப்புத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட நடுப்பள்ளம் பகுதியில் மாக்காளி என்பவர் தனது மனைவி மகேஸ்வரியுடன் வசித்து வருகிறார். விவசாய கூலி வேலை செய்து வரும் இவர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்தில் தோட்டத்தில் தங்கி பட்டி அமைத்து 75க்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகளை வளர்த்து வருகின்றனர். இந்நிலையில் வழக்கம் போல் கணவன் மனைவி இருவரும் ஆடுகளை தோட்டத்தில் மேய்ச்சலுக்கு அழைத்து சென்று மாலை நேரத்தில் பட்டிக்குள் ஆடுகளை அடைத்துவிட்டு இரவு தூங்க சென்றனர். காலையில் பட்டியை திறந்து பார்த்தபோது 48 செம்மறி ஆடுகள் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் 2 ஆடுகள் உயிருக்கு போராடும் நிலையில் இருந்ததாகவும் 25 ஆடுகள் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பியதாகவும் உயிரிழந்த ஒவ்வொரு ஆடும் ரூபாய் 25,000 முதல் 30,000 வரை மதிப்புடையது என்றும் மொத்தத்தில் ரூபாய் 8 லட்சம் இழப்பு ஏற்பட்டதாக மாக்காளி தெரிவித்தார். இதனிடையே ரூபாய் 8 லட்சம் மதிப்பிலான ஆடுகளை இழந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள மாக்காளி மகேஸ்வரி தம்பதியினருக்கு உரிய இழப்பீட்டு நிவாரணத் தொகையை அரசு வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழக சட்டப்பேரவையில் சமூக நீதி சர்வே என்ற பெயரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று முதலமைச்சர் சர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளதை வரவேற்கும் விதமாக குடியாத்தத்தில் பாமகவினர் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்த பின்னர் முதல் சட்டமன்ற கூட்டத்தில் தமிழக ஆளுநர் உரையாற்றும் போது தமிழகத்தில் சமூக நீதி சர்வே என்ற பெயரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என அறிவித்தார். இதனை வரவேற்ற பாமக தலைவர் அன்புமணி, இது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மைல்கல் என்றும், மேலும் இது ஒரு சாதிக்கான பிரச்சனை அல்ல, தமிழகத்தின் சமூக நீதி பிரச்சனை என்றும், இந்த சர்வே எடுக்கப்பட்டால் ஒட்டுமொத்த தமிழகமும் வளரும் என தெரிவித்த அன்புமணி இதனை வரவேற்பதாக அன்புமணி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகே பாமக வேலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ரவி தலைமையில் சாதிவாரி கணக்கெடுக்கப்படும் என ஆளுநர் உரையில் அறிவிக்கப்பட்டதை வரவேற்று முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கும் பாமக தலைவர் அன்புமணிக்கும் நன்றி தெரிவித்து பாமகவினர் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். இதில் ஒன்றிய குழு உறுப்பினர் சுரேஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவில்பட்டி அம்மா உணவகத்தில் தயார் செய்யப்படும் இட்லி தனியார் உணவகங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டது தெரிய வந்ததை அடுத்து
நெல்லை மண்டல நகராட்சி நிர்வாக இயக்குநர் ரவிச்சந்திரன் உணவக பணியாளர்கள் 2 வரை பணி நீக்கம் செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சி அலுவலகம் அருகே செயல்படும் அம்மா உணவகத்தில் தயாரிக்கப்படும் இட்லி தனியார் உணவகங்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும், அம்மா உணவகத்தில் சாப்பிட வருபவர்களுக்கு இட்லி கிடைப்பதில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதனைத் தொடர்ந்து நெல்லை மண்டல நகராட்சி நிர்வாக இயக்குநர் ரவிச்சந்திரன் அம்மா உணவகத்தில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். பார்சல் வழங்க தடை விதித்தது மட்டுமின்றி உரிய விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அம்மா உணவகத்தில் பணியாற்றிய கங்கா, சங்கரேஸ்வரி ஆகிய 2வரும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அம்மா உணவகத்தில் கண்காணிப்பு கேமராவும் பொருத்தப்பட்டுள்ளது. பார்சல் வழங்கப்படாது என்றும், புகார் இருந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் குறித்தும் அம்மா உணவகத்தில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. கோவில்பட்டி நகராட்சிக்குள்ள சொந்தமான அம்மா உணவகத்தில் நேற்று வரைக்கும் ₹1 விற்கப்படும் இட்லி ஏழை மக்களுக்கு கிடைக்காம கடைகளுக்கு விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. பலமுறை கோரிக்கை வச்சோம், அது எந்தவித நடவடிக்கையும் இல்லை. நேற்று பத்திரிகை செய்தி வாயிலாக ஊடகங்களில் அனைத்திலும் பேசப்பட்டதுனால இன்றைக்கி நெல்லையிலிருந்து நெல்லை மண்டல நகராட்சி இயக்குனர் அவர்கள் ஆய்வு பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம். இப்போ நேற்று வரைக்கும் கிடைக்காத இட்லி இன்றைக்கி ஒரு 8:30 மணி ஆச்சு, இப்போ கிடைக்கி. நேற்று 7:45 மணிக்கெலாம் கிடைக்காத இட்லி இன்றைக்கி ஒரு 8:30க்கு மேலேயும் கிடைக்கி. இட்லி இருக்குங்க. இது ஒரு நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். அதே போல் மதிய நேரங்களில் அம்மா உணவகம் சார்பாக கோவில்பட்டி பழைய பேருந்து நிலையத்தில் உணவு கொடுப்பாங்க. அதையும் கரெக்டாக ஆய்வு பண்ணி ஏழை மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி வச்சு அந்த இடத்துல கடை இருக்குன்னு தெரிகிற மாதிரி ஒரு போர்டு வச்சாலே ஏழை மக்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். இதுபோல் தொடர்ந்து ஆய்வு செஞ்சால். மதுரை மாவட்டம் சூரப்பட்டி அருகே பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரான்மலை, கிருங்காக்கோட்டை, சிங்கம்புணரியில் வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடகிழக்கு பருவமழை காலங்களில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அடுத்த கரந்தமலை பகுதியில் உற்பத்தியாகும் பாலாற்று நீர் மதுரை மாவட்டம் சூரப்பட்டி, சிவகங்கை மாவட்டம் அணைக்கரைப்பட்டி, சிங்கம்புணரி வழியாக பாய்ந்து திருப்பத்தூர் வரை செல்கின்றது. இந்நிலையில் இந்த பாலாறு விருச்சுழி என பெயர் மாறி ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே வங்கக்கடலில் கலக்கின்றது. இந்த பாலாற்றின் மூலம் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயம் செய்து விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மதுரை மாவட்டம் பள்ளப்பட்டி அருகே கடந்த ஆண்டு பாலாற்றின் குறுக்கே ₹2 கோடி செலவில் தடுப்பணை கட்டப்பட்டது. மீண்டும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சூரப்பட்டி என்ற இடத்தில் பாலாற்றின் குறுக்கே 6 அடி உயரத்தில் ₹9 கோடி செலவில் பெரிய தடுப்பணை கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே வடகிழக்கு பருவமழை காலங்களில் பெய்யும் மழையை நம்பியே உள்ள சிங்கம்புணரி ஒன்றியம், திருப்பத்தூர் ஒன்றியம் உள்ளிட்ட விவசாயிகளிடம் கருத்துக்கள் கேட்காமல் பெரிய தடுப்பணை கட்டுவதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீனிவாச சேதுபதி, மதுரை மாவட்ட வருவாய் ஆய்வாளர், தலைமை கண்காணிப்பாளர், பொறியாளர், நீர்வளத்துறை கண்காணிப்பு பொறியாளர், நீர்வளத்துறை, பெரியார் வைகை உபரி கூட்டம் மதுரை உள்ளிட்ட அதிகாரிகளிடம் பாலாறு பாசன விவசாயிகள் சங்க கூட்டமைப்பினர் மனு அளித்தனர். இந்நிலையில் சிங்கம்புணரி வணிகர் நல சங்கம் சார்பில் சிங்கம்புணரி நகர், கிருங்காக்கோட்டை, பிரான்மலை, காலாப்பூர், சதுர்வேதமங்கலம், மருதிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வணிகர்கள் தடுப்பணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து கடையடைப்பில் ஈடுபட்டனர். இதேபோன்று பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிங்கம்புணரியில் விவசாயிகள் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீபெரும்புதூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 2வது நாளாக நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் சென்னை சமூக நல பாதுகாப்பு இயக்குநர் காயத்ரி கிருஷ்ணன் ஆய்வு செய்தபோது பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 2வது நாளாக வருவாய் தீர்வாயம் எனப்படும் ஜமாபந்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. சுங்குவார் சத்திரம் குறுவட்டத்திற்காக நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சிக்கு ஸ்ரீபெரும்புதூர் சார் ஆட்சியர் நல்லசிவன் தலைமை தாங்கினார். ஸ்ரீபெரும்புதூர் வட்டாட்சியர் வசந்தி முன்னிலை வகித்தார். இன்றைய ஜமாபந்தி நிகழ்ச்சியில் சுங்குவார் சத்திரம் குறுவட்ட பகுதிக்கு உட்பட்ட கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு பட்டா மாற்றம் செய்ய வேண்டும், முதியோர் உதவித்தொகை வழங்க வேண்டும், இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், குடிநீர் பற்றாக்குறையை போக்க வேண்டும், சாலை வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி கோரிக்கை மனுக்களை அளித்தனர். இதனிடையே ஜமாபந்தி நிகழ்ச்சியில் சென்னை சமூக நல பாதுகாப்புத்துறை இயக்குநர் காயத்ரி கிருஷ்ணன் பங்கேற்று ஆன்லைனில் மனுக்கள் எவ்வாறு பதிவேற்றம் செய்யப்படுகின்றன, பெறப்பட்ட மனுக்களுக்கு எவ்வாறு தீர்வு காணப்படுகின்றது என்பது குறித்து ஆய்வு செய்தார்.
அப்போது பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்களில் தகுதி வாய்ந்த மனுக்கள் மீது உடனடி தீர்வு காண வேண்டும் என சமூக நல பாதுகாப்புத்துறை இயக்குனர் காயத்ரி கிருஷ்ணன் பரிந்துரை செய்தார். அதனைத் தொடர்ந்து பெறப்பட்ட மனுக்களில் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு அன்றைய தினமே நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மீதமுள்ள மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு சமூக நல பாதுகாப்புத்துறை இயக்குனர் காயத்ரி கிருஷ்ணன் உத்தரவிட்டார். போளூர் அருகே கிணற்றில் மிதந்த சடலத்தை மீட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் நகரில் தேசிய நெடுஞ்சாலையின் அருகே உள்ள கிணற்றில் அடையாளம் தெரியாத நபரின் சடலம் மிதப்பதாக அவ்வழியாக சென்றவர்கள் போளூர் நகர காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று கிணற்றில் மிதந்த சடலத்தை மீட்டனர். இதையடுத்து காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் விசாரணை செய்ததில் போளூர் பகுதியில் சுற்றித் திரிந்த சாமியார் எனவும் போளூர் பகுதியில் நீண்ட காலமாக இருந்து வந்ததாகவும் தெரிய வந்தது. மேலும் அவர் குளிப்பதற்காக கிணற்றில் இறங்கிய போது தவறி விழுந்தாரா அல்லது வேறு ஏதாவது காரணமா என காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மூத்த அமைச்சர் செங்கோட்டையனின் உதவியாளர் சபேசன் போக்குவரத்து கழக ஊழியர்களை பணியிட மாற்றம் செய்து அராஜகத்தில் ஈடுபடுவதாக ஈரோடு மாவட்ட அதிமுகவினர் குற்றம் சாட்டியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோபிசெட்டிப்பாளையத்தில் செயல்படும் அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றும் அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையனை எதிர்த்து தேர்தல் பணியாற்றினர். இதனை கருத்தில் கொண்டு தவேகவின் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் உத்தரவின் பேரில் அவரது உதவியாளர் சபேசன் என்பவர் கோவையில் போக்குவரத்து மண்டல பொது மேலாளரை சந்தித்து ஓட்டுநர் நடத்துனர் என 9 பேரையும் பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என கூறி அவர்களின் பட்டியலை அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் கோபிசெட்டிப்பாளையம் போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி வந்த 9 நபர்களும் கோவை, உடுமலைப்பேட்டை, திருப்பூர் என பல்வேறு இடங்களுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். இந்த பணியிட மாற்றத்தை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது. இதையடுத்து ஈரோடு மேற்கு புறநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வராஜ் தலைமையிலான அதிமுக நிர்வாகிகள் ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். புகார் மனு அளித்த பின்னர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அமைச்சர் செங்கோட்டையனின் உதவியாளர் சபேசன் தனது செல்போனிலிருந்து கோவை மண்டல பொது மேலாளருக்கு ஊழியர்களை இடமாற்றம் செய்ய கோரி வாட்ஸ்அப் மூலம் தகவல் அனுப்பியுள்ளார் என்றும், மூத்த அமைச்சரான செங்கோட்டையன் தனது உதவியாளரை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும், தமிழக முதலமைச்சர் இந்த பிரச்சனையில் தலையிட்டு ஊழியர்களின் பணியிட மாற்றத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் தெரிவித்தார். செய்தியாளர் சந்திப்பின் போது கோபி நகர செயலாளர் பிரணேஷ் உள்ளிட்ட அதிமுக மற்றும் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் உடனிருந்தனர். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு புத்தளி கிராமத்தில் தமிழக வெற்றி கழகத்தினர் கேக் வெட்டி முதலமைச்சரின் பிறந்தநாளை கொண்டாடினர். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வரும் 22ஆம் தேதி தனது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். அதனை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் கிழக்கு ஒன்றிய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட காவம்பயிர் ஊராட்சியின் புத்தளி கிராமத்தில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமிற்கான ஏற்பாடுகளை RLC மற்றும் புத்தளி கிராமத்தின் தமிழக வெற்றி கழகத்தினரும் இணைந்து செய்திருந்தனர். முகாமில் பங்கேற்ற RLC மருத்துவமனை மருத்துவர் செவிலியர்களுக்கு ஒன்றிய செயலாளர் திருப்புலிவனம் ரஞ்சித் குமார் சால்வை அணிவித்து கௌரவித்தார். அதன் பின்னர் முகாமை துவக்கி வைத்தார். முகாமில் சர்க்கரை நோய், பொது மருத்துவம் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட மருத்துவ பரிசோதனைகளை மருத்துவ குழுவினர் செய்தனர். முகாமில் நோய் தாக்கம் அதிகரித்துள்ளவர்களை தேர்வு செய்து மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். முகாமில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். அதனைத் தொடர்ந்து முகாமில் பங்கேற்றவர்களுடன் கேக் வெட்டி முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்த நாளை தமிழக வெற்றி கழகத்தினர் கொண்டாடினர். ஜாதிவாரி கணக்கெடுப்பை வரவேற்று அரக்கோணத்தில் பாமகவினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகின்றது. இந்நிலையில் மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பின்னர் தமிழகத்திலும் நடத்தப்படும் என தமிழக சட்டசபையில் நேற்று அறிவிக்கப்பட்டது.
இதை பாமக தலைவர் அன்புமணி முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் புதிய பேருந்து நிலையத்தில் மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையில் பாமகவினர் ஒன்று திரண்டு பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதில் முக்கிய நிர்வாகிகள் கிருஷ்ணன் மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் உட்பட பாமகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். போராடி குரல் கொடுத்த அந்த அற்புதமான கோரிக்கையை நிறைவேற்றி தந்த நம்முடைய எத்தனையோ முதலமைச்சர்கள் எடுக்கிற கோரிக்கைகளையும் வைத்தார்கள். ஆனால் நிறைவேற்றுகிற இடத்திலிருந்து நிறைவேற்றிய மாண்புமிகு முதலமைச்சர் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக, எங்களுடைய சின்னையாவின் சார்பாக, ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக மற்றற்ற மகிழ்ச்சியோடு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு சமூக காங்கிரஸ் கட்சி சார்பில் நரிக்குறவர்கள் குடியிருப்பு பகுதியில் ராகுல் காந்தி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தணிகை போரூர் ஊராட்சி நரிக்குறவர்கள் குடியிருப்பு பகுதியில் பாராளுமன்ற எதிர்க்கட்சி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பிறந்தநாள் விழா மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் இளைஞரணி துணைத் தலைவர் பாலா தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் நரேஷ்குமார் கலந்து கொண்டு கேக் வெட்டி அப்பகுதி மக்களுக்கு இனிப்புகள், அன்னதானம் மற்றும் கேக் வழங்கினார். இதில் நரிக்குறவர்கள் தலைவர் மன்னன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2 நாள் பயணமாக நாளை மேற்கு வங்காளம், ஒடிசா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மேகதாது அணைக்கு எதிராக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் தமிழக சட்டசபையில் ஒருமனதாக நிறைவேறியது. தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது ஏன்? சட்டசபையில் தாவேக திமுக இடையே காரசார விவாதம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மின்னல் தாக்கியதில் ஒரே நாளில் 8 பேர் உயிரிழப்பு. லெபனானில் ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் 4 பேர் உயிரிழப்பு. ஈரான் ஒப்பந்தத்தை மீறினால் குண்டுவீச்சை தொடங்குவோம், ஈரானுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.